Hi, hello to all. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போறோம். டேஸ்டியான குலோப் ஜாம் தாங்க. ஆக்சுவலி பிரணவுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் இது. லீவ் விட்டுட்டாங்க இல்லையா ஸ்கூலு. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் பண்ண சொல்லி ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கோம். சரி நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணிட்டு அதை வீடியோவும் போடலாம். ஓகே வாங்க நம்ம குலோப் ஜாம் ஆக்சுவலி குலோப் ஜாம் எப்படி பண்ணுன்றது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நான் பண்ணுறதை பாருங்கள். ஓகே அதுக்கு நான் ஆச்சி குலோப் ஜாம் पैकेट वांगिरुक्केन सो एक्चुअली எல்லாருக்கும் தெரியும் இது ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ சோ நானும் அந்த மாதிரி தான் ஒன்னு வாங்கிருக்கேன் சோ நானு பிரணவ் மட்டும் தான் அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் அவ்வளவு சாப்பிட மாட்டாரு அதனால நாங்க ஒரு பாக்கெட் மட்டும் தான் பண்றோம் சோ ஒரு பாக்கெட் எடுத்துக்கறேன் சோ இங்க என்ன கொஞ்ச நேரம் அங்க எங்க விடவே மாட்டாங்க மடியில வச்சிட்டு தாங்க பண்றேன் So actually இந்த ஒரு பாக்கெட் மாவு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லா நிறைய சேர்த்துற கூடாது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி பண்ணனும் சோ ஒரு சிலர் வந்து இதல வந்து பால் கூட சேர்த்து பண்ணுவாங்க சோ பால் எல்லாம் கூட பண்ண வேண்டாம் actually தண்ணி வெறுமனே தண்ணி போட்டு பண்ணாலே நல்லா சாஃப்ட் வரும் நல்லா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கலந்து பிசைஞ்சு நல்லா சாஃப்ட்டா வர வச்சுக்கணும் சோ இந்த அளவுக்கு கொஞ்சம் பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிரலாம் சோ அதுக்கு அப்புறம் எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சுக்கலாம் சோ ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிட்டேங்க சோ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா மாவு வந்து நல்லா இந்த பதத்துக்கு நல்லா குலோப் ஜாம் மாதிரி நல்லா உருண்டையா பிடிச்சு வச்சுக்கலாம் சோ இதெல்லாம் பிடிச்சு வச்சிட்டு அதுக்கு அப்புறம் எண்ணெயில போட்டு எடுத்துக்கலாம் சோ இந்த பதத்துக்கு உருட்டி எடுத்துட்டோம் சோ வாங்க எண்ணெயில போட்டு எடுத்துக்கலாம் சோ வானல் வச்சிட்டு இதுல ஆயில் போட்டுக்கோங்க சோ ஆயில் சூடாயிடுச்சு அதுக்கு அப்புறம் அப்படியே நம்ம ரொட்டி வச்சுக்கிறது அப்படியே ஒண்ணொண்ணா ஆயில்ல போட்டுடலாம் மலையானே ஓகே சோ நல்லா இந்த பொன்னிறமா நல்லா செவந்து வரணும் சோ இன்னும் கொஞ்சம் செவந்து வந்ததை எடுத்துடலாம் அதுக்கு அப்புறம் மீதி இருந்ததையும் நான் பால் பண்ணிட்டேன் ரவுண்ட் பண்ணி போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன் Actually நீங்க உருட்டும் போதே வந்து சின்னதா உருட்னீங்கன்னா நல்லது because வந்து அது கொஞ்சம் வெந்து வந்ததுக்கு அப்புறம் பெருசா ஆகும் தானா சோ நான் வந்து பாப்பா ரொம்ப அழுதிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பெருசாவே போட்டுட்டேன் Actually அது வந்துட்டு இருக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு அடுப்புல வந்து நான் பாகுக்காக கொஞ்சம் தண்ணி வச்சிட்டேன் சக்கரை பாகு பண்ணிக்கலாம் சோ தேவையான அளவு சக்கரை இதல கொட்டிக்கலாம் சோ சிம்லயே வச்சிட்டு தேவையான அளவு இந்த மாதிரி சக்கரையை கொட்டி நம்ம வெறும் தண்ணியில டீ பண்ணிட்டே இருக்கணும் ஃப்ளேவர்க்காக 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம் சோ இது நல்லா அப்படியே சிம்லயே வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படினா அந்த தண்ணி வந்து கொஞ்சம் பிசுபிசுப்பான பதம் வரும் அவ்வளவுதாங்க குலோப் ஜாம் வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கிட்டேன் சோ இத அப்படியே வந்து கொஞ்ச நேரம் ஆற விடுவோம் இது கொஞ்ச நேரம் ஆறட்டும் சோ அதுக்குள்ள நம்ம வந்து பாகு ரெடி பண்ணிக்கலாம் இந்த பாகு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா சோ இது ரெடி ஆனதும் இந்த பாகு அதுல போட்டு ஊற வச்சு சாப்பிடலாம் பாகு ரெடி ஆயிடுச்சு அப்படினு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படினா இந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா லைட்டா எடுத்து கையில வச்சு பாருங்க இப்படி வச்சு பாக்கும்போது பிசுபிசுன்னு இருந்துச்சுனா பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் சோ பாகு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சிருக்கிற ஆறி வச்சிருக்கிற இந்த குலோப் ஜாமுன் மேல இத அப்படியே சூடா ஊத்திடலாம் நல்லா குலோப் ஜாமுன் வந்து நல்லா முழுகணும் அந்த அளவுக்கு நல்லா பாகு நிறைய இருக்கணும் சோ பாருங்க புளிக்கிடுச்சு சோ அவ்வளவுதான் இது அப்படியே இந்த ஜீரால நல்லா ஊறட்டும் சோ இது ஒரு half an hour 15 minutes இல்ல ஒரு 20 minutes ஊற வச்சதும் குலோப் ஜாம் ரெடியா எடுத்து சாப்பிடலாம் சோ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தா அந்த ஜீரா எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே நல்லா அதுல அப்சர்வ் ஆயிடுச்சு சோ லாஸ்டா கொஞ்சமா இருக்கு பாருங்க சோ நல்லாவே ஊறிடுச்சு சோ நம்ம இப்ப இத சர்வ் பண்ணலாம் டேஸ்டியான குலோப் ஜாம் ரெடி ஆயிடுச்சு சூப்பரான குலோப் ஜாம் ரெடி ஆயிடுச்சு फ्रेंड्स வாங்க சாப்பிடலாம் நாங்க சாப்பிட போறோம் வாவ் Thank you.